திடீர்னு கண்ணன் தேவையில்லாத ஒரு வார்த்தையை உதிர்த்தான். கேட்டு ருக்மிணிக்கு மயக்கமாக படுத்து. கண்ணன் சொன்னானா, நீ போய் என்னை கல்யாணம் பண்ணிட்டுருக்கியே, நான் ஒரு எடப்பிள்ளை, என்கிட்ட இருக்குது இன்னும் ஒன்றுமே இல்லை, எங்கிட்ட ஆசிரியத்தவாளுக்கும் ஒன்றுமே கிடையாது, எங்கிட்டையும் ஒன்றும் இல்லை, என்னை சேர்ந்தவாழ்கிட்டையும் ஒன்றும் இல்லை, என்னை போய் நீ எதுக்கு கல்யாணம் பண்ணிட்டுருக்கே, வசந்த பிள்ளையா பண்ணிக்கப்படாதா என்ன ருக்மிணியை பார்த்து கண்ணன் கேட்க, அவ மூர்ச்சித்து மயக்கமாக கீழே விழ, கடைசியில் கண்ணன் மெதுவாக அவளை தாங்கி எடுத்து இந்த சுபுக்கம் கண்ணை மூவாயை எடுத்து பிடித்து தூக்கி தீர்த்தம் தெளித்து, ருக்மிணி தேவி என்ன உனக்கு வருத்தம், ஏன் இந்த மாதிரி மயக்கமாக விழுந்துட்டேன், இந்த வார்த்தை கண்ணனே உன் வாயிலேருந்து வந்திருக்க கூடாது, உங்ககிட்ட ஒன்றுமில்லையா, உன் அடியார்கிடத்துல ஒன்றுமில்லையா, ஏன் அப்படி சொன்னேன்னு பிடிவாதம் பிடித்து கேட்டா. கோபத்தோட ருக்மிணி கேட்க கண்ணன் பதில் சொன்னான், நான் சொன்ன அபிப்பிராயமே வேற, நீ தப்பா புரிஞ்சுனுட்டே, நீ புரிஞ்சுக்கிறாப்பல் இப்போ சொல்கிறேன், எங்கிட்ட ஒன்றுமில்லைன்னு என்ன சொன்னேன் தெரியுமோ, இனிமே நான் அடைய வேண்டியது ஒன்றுமில்லைன்னு சொன்னேன். எங்கிட்ட இல்லைன்னா இல்லைன்னு அர்த்தம் அல்ல, எல்லாமே அடைஞ்சுட்டேன், ஆனால் அடைய வேண்டியது ஒன்றுமில்லைன்னு. என் அடியார்களிடத்துல ஒன்றுமில்லைன்னே சொன்னேன், என்னையே அடைஞ்சுட்டதுனால அவளுக்கு எதுலேயும் ஆசை இல்லைன்னு சொன்னேன். இதுதான் என் அபிப்பிராயம். நான் இதை நேர சொல்லக்கூடாதா, இது நீ எப்படியோ சொல்ல போக நான் வேற பயந்து போக என்ன ஊடல் நடந்ததுன்னு மேலே சரித்திரம் தெரிவிக்கிறார். ஆக பகவான் எல்லாம் அடைந்தவன், இனி அடைய வேண்டியது ஒன்றுமில்லை, அவன் அடியார்களுக்கு அவனே கிடைச்சிட்டபடியாலே பெருமானுடைய திருவடித்தாமர்கள் கிடைத்து விட்டால், பெருமானுடைய திருவடிகளிலிருந்து தவாமிருத சந்தனி பாத பங்கஜே நிவேசிதாத்மா கதம் அந்நதிச்சதி ஆளவந்தார் ஸ்தோத்திரத்தினத்தில் தெரிவிக்கிறார். உன் திருவடி என்னும் தாமரையிலிருந்து தேன் ஒழுகுகிறது, அதில் வண்ட போலே என் மனசு அமிழ்ந்து விட்டது, அதை தவிர மற்றொரு இடத்துல என் மனசு செல்லுமா என்று பெருமான் திருவடிகளை பார்த்து கேட்கிறார். தேன் ஒழுகிறச்சே வண்டு அதை சாப்பிட்டுடுத்துன்னா, சில பேர் சாப்பிட்டுட்டா அப்படி தலை சுத்துறது இல்லையோ, அதை போல் இந்த தேனை சாப்பிட்டுடுத்துனா வண்டு தலை சுத்துமா. இந்த பெரியவர் சொல்கிறார், இங்கே பெருமானுடைய திருவடித்தாமரைகளில் பிரவகிக்கிற அன்பனும் தேன் இருக்கே, அதை குடிச்சிட்டு தலகால் புரியாத ஆடின்னு இருக்கேன், என் மனசு எதுக்கு மற்றொருத்தனிடத்திலே செல்ல போகிறது. பக்தன் என்பான் பெருமான் இடத்திலேயே கிடக்கிறான். அனன்யா சிந்தையந்தோமாம் ஏஜனா பர்யுபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகம் என்று கண்ணனும் சாதித்தான் அல்லவா. இங்கே தெரிவிக்கிறான், நிஷ்கிஞ்சனா மை அனுரக்த சேதசா சாந்தாக மகாந்தாக அகில ஜீவ வத்சலாக. என்னிடத்திலே தெரிஞ்சுனுட்டவன் என்னை எல்லாரிடத்திலையும் பார்க்கிறான், யார் குற்றமும் அவன் கண்ணிலே படாது, தனக்கு சமமாக பிறர நினைக்கிறான், எல்லோருக்கும் சமமாகத்தான் தான் பார்க்க கற்றுக்கிறான். இதெல்லாம் பக்தனுக்கு உண்டான ஏற்றம். வாக்கு கத்கதா திரவத்தே எஸ்ஸ சித்தம் ருதத்யபீக்ஷ்ணம் ஹசதி குவச்சித்த. என்னை பற்றி பேச ஆரம்பித்தாலே உத்தவா குரல் ரொம்ப தழுதழுத்து போடும் பக்தனுக்கு, அவனால் பேச முடியாது. 2 மணி நாள் 3 மணி நாள் பேசின்னு இருக்கோம்னா ஏன் இத்தனை நாள் விடாமல் பேசுகிறோம் தெரியுமா, பக்தி இல்லைன்னு அர்த்தம். பக்தி இருந்துட்டா பேச ஆரம்பிக்கச்சே குழல் தழுதழுத்து நின்று போடணும். இத்தனை தூரம் இந்த உபன்யாசங்கள்லாம் வளவளான்னு பேசிட்டு இருக்காள், ஏன்னா பக்தி வரல, வெறும் ஞானத்தோடு அலைஞ்சுட்டு இருந்தோம்னா வந்துட போகிறதா. பக்தி வந்ததுன்னா வாய் திறந்து பேசக்கூடாது. ஆழ்வார் சாதித்தார், பாலாழி நீ கிடக்கும் பண்பையாம் கேட்டேயும் கால் ஆழும் நெஞ்சழியும் கண் சுழலும். நீ கிடந்தாயின்னு கேட்டு என் கால் தள்ளாட வேண்டும், நீ நின்றாயின்னு கேட்டு என் கண் சுழல வேண்டும், நீ அமர்ந்தாயின்னு கேட்டு எனக்கு மயக்கம் வர வேண்டும். அது வந்தாலன்னோ இவனுக்குண்டான பக்தி. இனிதிர திவலமோத எரியின் தன் பரவமீதே தனிகிடந்த அரசு செய்யும் தாமரை கண்ணன் என்பான். பனியரும்பு உதிருமாலோ, பெருமான் கிடந்தான்கிறத கேட்டு கண்லேருந்து கரகரான்னு ஜலம் வரணுமா. ஆக்கலாத சீத நேத்ராம்புகு புலகீகிருத காத்திரவான் சதா பரகுணாவிஷ்டா திரஷ்டவியா சர்வதேகிபிகி. பேச்செடுத்தா பேச்சு வரலே, மயிர்கூச்செறிந்து காணப்படுகிறான், திடீர்னு ஆடுறான், திடீர்னு ஓடுறான், திடீர்னு குதிக்கிறான், ஏன் சிரிக்கிறான் ஏன் ஆடுறான்னே தெரியல, பார்த்தா பேய் நடந்துக்கிற ஆப்பில் இருக்கு. குலசேகர ஆழ்வாரும் தெரிவிக்கிறார், திருமங்கை ஆழ்வாரும் சாதித்தார், பேயரே எனக்கு யாவரும் யானுமோர் பேயரே எவர்க்கும் இது பேசியன். யாரை பார்த்தாலும் எனக்கு பேயாட்டம் தோன்றது, ஆனால் என்னமோ தெரியல அவளுக்கெல்லாம் என்ன பார்த்தா பேயாட்டம் இருக்குன்னார். ஏன்னு கேட்டோம் ஆழ்வாரிடத்தே, நான் எப்பவும் பகவானை பற்றி நினச்சிட்டு இருக்கேன், லோக சிந்தனை எனக்கு கிடையாது. ஊர்க்காரால் கேட்டால் இவர் என்ன பேய்த்தனமாக இருக்கார், இப்படி ஏதோ ஒரு 23.5 மணி நேரம் மற்றதை நினச்சிட்டு ஒரு அரை மணி பகவானை பற்றி நினச்சோன்னா நியாயம். அப்போ தான் மனுஷர்களாக இருக்கான்னு அர்த்தம். அதை விட்டுட்டு எப்போ இவர் கண்ணன் ராமர்னு அலைஞ்சிருந்தார்னா இது பேயாட்டம் இருக்கேன்னு அவா சொல்கிறா. எனக்கு என்ன தோன்றது, இந்த லோகத்தவர்கள் என்ன பார்த்து நினைக்கிறா, அது எப்படி ஒரு நிமிஷம் கூட லோக சிந்தனமே இல்லாமல் இந்த ஆழ்வார் கழிக்கிறார் இவர்கள் நினைக்கிறா. எனக்கு அவர்களை பார்த்தா தோன்றது, அது எப்படி ஒரு நிமிஷம் பகவத் சிந்தனமே இல்லாத இவர்கள் கழிக்கிறார் அப்படின்னு எனக்கு தோன்றது. ஆக மொத்தத்தில் ஒத்தருக்கொத்தர் பேயாட்டம் தான் தோன்றதே தவிர யாருமே மனுஷன் இல்லைன்னு அடித்துப்போ. இவரை பார்த்தா அவர் பேய்ங்கிறார், அவரை பார்த்தா இவர் பேய்ங்கிறார். சிறைச்சாலைக்குள்ளே கைதி அடைச்சுடுறாளோ இல்லையோ, முன்னாடி இப்படி கம்பி கதவை போட்டிருக்கோம், அந்த பக்கத்தில் கைதி இருப்பார், இந்த பக்கத்தில் பார்க்கறதுக்கு நாம் போயிருக்கோம்னா நமக்கு உள்ளே இருக்கிறவரை பார்த்தா கைதி ஆட்டம் தோணும்,
அவனுக்கு நம்மளை பார்த்தா கைதியாட்டம் தோணும். நாமளும் கம்பிக்கு அந்த பக்கத்தில் தானே இருக்கோம். கம்பிக்கு அந்த பக்கத்தில் இருக்கிறவான்னு பார்த்தா 2 பேரும் கைதி தான். அதே போல அவனுக்கு இவனை பார்த்தா பேயாட்டம் இருக்கு, இவனுக்கு அவனை பார்த்தா பேயாட்டம் இருக்கு. ஆழ்வாரும் சாதித்தார், அத்தா அரியே என் உன்னை அழைக்க. இது திருவங்கி ஆழ்வாருடைய பாசுரம். பித்தாவென்னு பேசுகின்றார் பிறர் என்னை, முத்தே மணி மாணிக்கமே முளைக்கின்ன வித்தே உன்னை எங்கனம் நான் விடுகேனே. உன்னை பார்த்து அத்தா அரியேன்னு கூப்பிட்டேன். என்னை ஊர்க்காரன்லாம் பித்தன்னு சொன்னான். கூப்பிட்டுட்டு போறானே, உன்னை சொன்னதுக்காக எனக்கு பித்தன்கிற பட்டம் கிடைக்கும், நான் சந்தோஷப்பட்டேன். அத்தா அரியே என் உன்னை அழைக்க, பித்தாவென்னு பேசுகின்றார் பிறர் என்னை, முத்தே மணி மாணிக்கமே முளைக்கின்ன வித்தே உன்னை எங்கனம் நான் விடுகேனே. இவன் இன்னைக்கு பித்தன்னு சொல்றதுக்காக ஒன்ன மறந்து போயிட்டா, அனாதி காலமா என்னை ரட்சித்து படைத்து காத்து சோறூட்டி பாலூட்டி ஞானம் கொடுத்து பக்தி கொடுத்து சாஸ்திரம் கொடுத்து இத்தனையும் பண்ண ஒன்ன மறந்து போய் இவன் பித்தன்னு கூப்பிட்டதுக்காக நான் மாற்றி பேசிட முடியுமா? இவன் கூப்பிடுறது கூப்பிட்டும். என்ன ஆழ்வார் தெரிவித்தாரோ இல்லையோ, அந்த பக்தனை பற்றி நினச்சிதான் கண்ணனுக்கு அபார ஆனந்தம். என்னிடத்த மனசை செலுத்தி விட்டான். சித்தத்தை செலுத்தினால் உத்தவா அவனை எக்காரணம் கொண்டு மாற்ற முடியாது. என் திருவடிகளை பற்றினவனுக்கு என்னையே கொடுத்து விட்டேன். நான் உன்னை எண்ணியலேன் கண்டாய் நாரணனே, நீ என்னை எண்ணியலை. உன்னை விட்டு பிரிந்து நான் இல்லை, என்னை விட்டு பிரிந்து அவன் இல்லைங்கிற அளவுக்கு இருவரும் ஒன்றாகவன்னோ கிடப்பர்கள் என்ன அதை பற்றி சொன்னான். மேலே அஷ்டமகா சித்தியை பற்றி சொன்னவன் ஞான கர்மி பக்தி யோகங்களை பற்றியும் தெரிவித்தான். அதற்கு மேலே தான் ரொம்ப அற்புதமாக கடைசியாக உத்தவருக்கு சொல்ல வேண்டிய எல்லாவற்றையும் சொல்லி முடித்தவன் இனி பாகவதர்களுடைய தர்ம நிரூபணத்தையும் பண்ணி காட்டினான். பரமார்த்த நிரூபணமாக தன்னுடைய ஸ்வரூபம் ரூபம் இவைகளை பற்றியெல்லாம் எடுத்துரைத்தான். உத்தவர் பதரிகாசிரமத்துக்கு புறப்படுகிறார். தன்னுடைய அனுகிரகத்தை எல்லாம் கொடுத்து இனி என்னுடைய நினைவோடே நீர் பதரிகாவனத்தில் இரும். நரநாரண ரூபத்தோடே பெருமாள் பதரிகாசிரமத்தில் இப்பவும் சேவை சாதிக்கிறாரோ இல்லையோ. உள்ளேயே கருடன் இருக்கார், உள்ளேயே குபேரன் இருக்கார், நரநாராயணர்கள் அங்கேயே சேவை சாதிக்கிறார். அந்த பதரிகாசிரமத்துக்கு தான் அனுப்பப்படுகிறார். தெரிவிக்கிறார், ஹந்ததே கதையிஷ்யாமி மம தர்மானு சுமங்கலம். என்னை பற்றி சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், பக்த மகாத்மத்தையும் சொன்னேன், நீர் புறப்பட்டு போகலாம்னு சொல்ல. நமோஸ்துதே மகாயோகின்னு பிரபன்ன மனுஷாதிமாம் யதாத்வ சரணாம்போஜே ரதிஸ்யாத் அனபாயினி. கடைசியாக விழுந்து சேவித்து பிரதட்சண நமஸ்காராதிகளை பண்ணார். ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு போறேன்னார் உத்தவர். கண்ணன் என்ன வேணும், உமக்கு என்ன மனோரதமோ கேளும் என்றான். அவர் சிரிச்சார். மற்ற ஒன்றும் ஆசைப்படக்கூடாதுன்னு இத்தனை நாளி சொல்லிட்டு என்ன பக்தன் இல்லையே நினச்சுனுட்டியா? வேற எதையும் பிரார்த்திக்க வரலை. உன்னிடத்துல செலுத்தப்பட்ட மனம் நான் எங்கு போனாலும் நீ எங்கு போனாலும் மாறாமல் இருக்க வேண்டும். இது ஒன்றைத்தான் உன்னிடத்துல பிரார்த்திக்கிறேன்னு சொல்ல, சரி கொடுத்தோம் போட்டு வாரும் என்னை அனுகிரகம் பண்ணி அனுப்பிச்சு விட்டான். அவரும் புறப்பட்டு போயிட்டார். இனி கண்ணன் தனித்து விடப்படுகிறான். எதுகுலத்தை எப்படி முடிக்கலாம்னு யோசிக்க ஆரம்பித்தான். தன் தேரோட்டியை கூப்பிட்டான். நேரப்போ நான் புறப்படுற தருணம் வந்து விட்டது. அதனாலே துவாபர யுகம் முடிஞ்சு போய் கலியுகம் பிறக்க போகிறது. கலி பிறந்துடுத்துன்னா எல்லாம் சமுத்திரத்தால் சூழப்படும். சத்தியம் தானம் தபஸு சௌச்சம் எதுவும் உலகத்தில் இருக்காது. இருள் கவிழ்ந்து போகும். யாரும் துவாரகையில் இருக்க வேண்டாம், கிளம்பி பிரபாச தீர்த்தத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லு, எல்லாரையும் அங்கே வர சொல்லுன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டான் கண்ணன். இப்போவும் குஜராத்துக்கு போனேன்னா பிரபாச தீர்த்தங்கிற ரொம்ப அழகான இடம். அந்த இடத்துலேருந்து தான் ஸ்ரீவைகுண்டத்துக்கு பெருமானே புறப்பட்டு போனது. இப்போ அங்கே போனால் சலவுக்கல், வெள்ளை சலவக்கல்லே பெருமான் ஒரு மரச்செடி பக்கத்தில் படுத்துட்டு இருக்காப்பில் விக்கிரகம் பண்ணி வச்சிருக்கா. அவர் ஒரு காலை மடக்கிண்டு இன்னொரு காலை அது மேலே அப்படி தூக்கி வச்சுருப்பார். சயனிச்சுருக்கார் பெருமாள். ஒரு காலை மடக்கி இன்னொரு காலை மேலே தூக்கி வச்சுருக்காப்புலே ரொம்ப அழகாக தத்ரூபமாக இருக்கும். நிஜத்தில் கண்ணனோட நாம் பேசுகிறாப்புலே அந்த இடத்துல சிலவதிக்கு வைத்துள்ளார்கள். நாம் திவ்யதேச யாத்திரை போகிறச்சே கதைகளை ஞாபகம் வச்சுண்டு யாத்திரைக்கு போய் அங்கங்கே அந்தந்த கட்டத்தோட மனசில் எண்ணத்தோட சேவிச்சோம்னா தானே அத்தியுதமான அனுபவம் கெட்டும். கண்ணனும் சொன்னான், நான் புறப்பட்டு போறேன்னுட்டு அதை தெரிவிக்கிறார். திவிபுவ்யந்தரிக்ஷேச்ச மகோத்பாதாத்து சமுத்திதான் முகூர்த்தமபி நஸ்தேயமத்ர நோ யதுபுங்கவாக வயம் பிரபாசம் யாஸ்யாமஹ யத்த பிரத்யக்கு சரஸ்வதி. எங்கு சரஸ்வதி ஓடுகிறாளோ நதி ஓடுற இடத்துக்கு நான் புறப்பட்டு போறேன்னு கண்ணன் சொன்னான். இது சர்வே சமாகரண்ய யதுவிருத்தாக மதுபிஷா ததஸ்மஸ்மின் மகாபானம் பபௌர் மைரியகம் மது மகாபானாபிமத்தானாம் வீராணாம் திருப்த சேதசாம் கிருஷ்ணமாயா விபூடானாம் சங்கர்ஷா சுமஹானபூத். அடுத்து யதுகுலத்தை முழுக்க முடிச்சாகணும் இல்லையோ, அதற்குன்னு பெருமான் மனசிலே சங்கல்பம் பண்ணிக்கொள்ள யாதவர்களெல்லாம் ஒத்தருக்கொத்தர் மதிராபானம் பண்ணிவிட்டு அடிச்சுக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டா. ஏற்கனவே அகங்காரம் நம்ம போல ஆள் இல்லைன்னுட்டு ஒத்தருக்கொத்தர் குடித்துட்டபடியால் அடிச்சுக்கிறதுக்கு ஆரம்பிச்சா. அடிச்சுட்டே இந்த கோரை பொருட்கள் கடந்து சொல்லியோ
வளர்ந்துருந்ததுன்னு பார்த்தோமே, அதனிடத்துல வந்து அடிதடி மறுபடியும் யுத்தம் நடந்தது. கையில் இருக்கிற எல்லா ஆயுதங்களும் போடுத்து முஷ்டியால துவந்த யுத்தம் பண்ணிண்டா, அதுவும் முடியலே. சரின்னு கோரப்பொருட்களை பிடுங்கி ஒத்தருக்கொத்தர் அடித்து கொண்டு மொத்த யாதவர்களும் அழிந்து போனார்கள். இனி மிச்சம் கண்ணன் ஒருத்தர் தான். அவர்